உங்க பேருமா? சித்ரா. சித்ரா. பாய் அக்கா ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா பையன் இறந்துட்டாங்க, வருத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க அந்த பொண்ணு எனக்கு அதனால உங்களுக்கு எத்தனை பையன்மா? 2 பையங்க சார். பெரிய பையன் ஐயப்பன் கோயில் போட்டு மாரடைப்புல இருந்துட்டான் வெள்ளிக்கிழமை 2:30 மணிக்கு போன வருஷம். உங்க பையன் பெரிய பையன் வீட்டுக்காரு 92லயே இறந்துட்டாரு. அப்ப அம்மா தான் வளர்த்தாங்க பிள்ளைங்கள. 2 பையன், எனக்கு 2 பையன் தான். அம்மா வளர்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் கட்டி கொடுத்து பேர பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க. வளர்த்த அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்லை, என் புருஷனும் இல்லை, என் பிள்ளையும் இல்லை சார். நீங்க வருத்தப்படாதீங்க பாருங்க, நான் அதுக்குதான் நான் நேர்ல சார். அவனுக்கு 3 பிள்ளைங்க. சின்ன மகனுக்கு கொண்டாடிக்கு தெரிஞ்சு பாதி தெரியாத ஏதோ கொடுப்பான். அதுக்கு பிள்ளை கொடுக்காத இருக்க மாட்டான். அவரே 3 பிள்ளை வச்சிருக்கனால பல்ல படிக்குதுங்க 3 பிள்ளைங்க. இங்க இந்த மீன்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்ப போய் துணி துவைச்சிட்டு வந்தோம் சார். வீட்டுல ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல வீடு விட போக மாட்டேன், ஒரு வீட்டுல துணி துவைச்சேன். கவலைப்படாதீங்கம்மா. மாசம் வாடகை 1500 ரூபாய். நான் தனியா போய் இருக்கணும் சார். மருமவளம் எல்லாம் போய் இருக்க கூடாது. ஆமா, அவரே கஷ்டப்படுறாருங்க, அதனால கஷ்டம். நான் வந்து என்னோட இதை நம்ம வழி ஏதோ தனி வழி அதை பார்த்துக்கணும். நான் பாட்டுக்கு நீங்க 3 நேரம் சாப்பிடுறீங்களா இல்லையா சார்? இன்னும் காலையில இருந்து இப்பதான் பல்லு விளக்குனேன் சார். இந்த பெமினா டீ வாங்கி குடிச்சு பக்கத்துல குடிச்சேன். கஷ்டம் எந்த ஒரு தாய்க்குமே பிள்ளை இறந்துட்டாங்கிற தாங்க முடியாதான், வேதனை தான். அந்த வேதனை எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். அது உங்க வேதனை எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக நீங்க இப்படி சாப்பிடாம இது பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க பழையபடி இங்க உங்க மைண்டை முதல்ல மாத்தணும். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா இதே தான் உங்க ஞாபகம் வரும். நீங்க ஒரு தொழில பாருங்க, நீங்க மீன் வியாபாரம் நான் முதல் தரேன், சரியா? நீங்க எதனால நீங்க நான் அதுக்கு முதல் தரேன். நீங்க திருப்பி மீன் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. ஏன் நெஞ்செல்லாம் வலிக்குதுங்கிறீங்க உங்களுக்கு? அதனால நீங்க இதை விட்டுருங்க. உங்களுக்கு அதே தான், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் மைண்டும் மாறும். பையன் அழகா இருப்பான், அவளை போட்டாவல. உங்க பையனா? கவலைப்படாதீங்க, உங்க பையன் எங்க பாருங்க, உங்க கூடயே தான் இருக்காரு, எங்கேயும் போல. நீங்க வந்து அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கணும். இன்னும் இவ்வளவு நாள் வந்து ஒரு உருவமா இருந்தாரு, ஒரு உயிரா இருந்தாரு பக்கத்துல. இப்ப ஒரு உருவமா உங்க கூட உங்க மனசுக்குள்ள இருக்காரு. மனசுக்குள்ள இருக்காரு நினைச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையுமே பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு பையன் முன்னாடி போயிட்டா நம்ம எப்ப போகணும் யாருக்கும் தெரியாது, சரியா? நீங்க நாளான்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு பணம் தந்துட்டு போறேன். நீங்க மார்க்கெட்ல வெள்ளனே போய் எடுத்துட்டு, நான் வரணும்னா கூட சொல்லுங்க, நானே வரேன். போய் நம்ம எடுத்துட்டு அன்னைக்கு சனிக்கிழமை நீங்க தொடங்குறீங்க. கண்டிப்பா நான் செய்யறேன். எடுத்துடலாம்ல மீன் வியாபாரம்? செய்வீங்களா? செய்வீங்க சார். மைண்ட் மாட்டிடுவீங்களா? பையன் இப்ப எங்க இருக்காரு உங்க கூட? பெரிய பையன் வந்து என்கிட்ட இருக்கானா சார், இதயத்துல இருக்கிறான். அவ்வளவுதான், அதான் முக்கியம். எங்க இருக்காரு? இதயத்துல. ஆமா, இனிமே இல்லன்னு சொல்லி வருத்தப்பட்டோம்னா இல்ல, இருக்குன்னு நினைச்சா இருக்கு, அவ்வளவுதான். இது கூட உங்க பையன் கூட என்ன அனுப்பிச்சிருக்கலாம். அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தோம், எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, என்ன நினைச்சு அழுகுறாங்க, நீங்க போங்க எங்க அம்மாவை போய் பாருங்க, எங்க அம்மாவுக்கு நீங்க ஒரு பையனா இருந்து இந்த உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதை நான் செய்யல, பையன் தான் செய்யறாரு. இறந்து போனார்ல ஒரு பையன், இறந்து போனார்ல, அவர் தான் இப்ப என்னை செய்ய சொல்றாரு. பையன் வியாபாரத்தை பார்க்க சொன்னா நானும் அதே தான் சொல்றேன். இப்போ வியாபாரத்தை உடனே தொடங்க. இனிமே வீட்டுல வந்து அழக்கூடாது. இருதயத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவர் வயிற்றுல சுமந்தீங்க 10 மாசம் யார் சுமந்தா? நீங்க தானே சுமந்தீங்க. இனிமே இருதயத்துல சுமந்துக்கோங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற பணத்தை உள்ள. இப்ப இது யார் செஞ்சிருக்கா? என் பையன். அவ்வளவு. நான் யாரப்ப? எங்க பையன். அவ்வளவு. ஒவ்வொருத்தர் உருவத்திலயும் வாழ்றவங்க தான் நம்ம மனிதர்கள். என் பையன் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் சார். நீங்க சத்தியவேல் வந்திருக்கீங்க சார். அவ்வளவுதான், சரியா? நீங்க சாப்பிட கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே தரேன். என் நம்பர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தரேன். என்ன உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எது கஷ்டம்னாலும் இதுல என்னோட நம்பர் இருக்கு. சரி, இதான் என்னோட நம்பர். அந்த அக்கா சொன்னாங்களா, இது என்னோட முதல் நம்பர், என்னோட நம்பர். எப்பனாலும் இங்க பாருங்க, நீங்க உரிமையா எனக்கு கால் பண்ணலாம், எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. இனிமே 3 நேரம் சாப்பிடணும், ஒழுங்கா வேலையை பாருங்க, நிம்மதியா வந்து படுத்துங்க, பையனை நெஞ்சில வச்சு சுமங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. பையனா? உங்க பையனா? நல்லா அழகா இருக்கு, உங்களை மாதிரியே இருக்காரு. இது உங்க வீட்டுக்காரா? 92 இருந்தாரு. சரி, தானே கேட்டீங்க. நான் கருப்பு கலர் குடிங்க. வந்திருக்கீங்க சார். சந்தோஷம், இதே சிரிப்பு, இதே சந்தோஷத்தோட இருக்கு, சரியா? போயிட்டு வரேன்.